Welcome to Chennai Press News Channel. Serum Institute of India today launched Conquer HPV and Cancer Conclave 2025 in Chennai as part of a nationwide public health initiative awareness campaign. At the Chennai event, a panel of medical specialists engaged in an in-depth discussion about the public health implications of HPV. Together, they highlighted the pressing need for awareness, the importance of reaching both adolescents and parents, and the role of healthcare providers in guiding preventive care. India reports over 1.23 lakh new cervical cancer cases and more than 77,000 related deaths annually. Apart from this, up to 90% of anal cancers and 63% of penile cancers are associated with HPV. Dr. Jayashree, gynae oncologist, அதாவது கருப்பை வாய் சினைப்பை இந்த மாதிரி பெண்களுக்கு வர புற்றுநோய்க்கான சர்ஜன் நான். இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமினால வர புற்றுநோய். இந்த ஒரு புற்றுநோய் மற்ற புற்றுநோய்கள்ல இருந்து ரொம்பவே வேறுபட்டதா இருக்கு. ஏன்னா இந்த புற்றுநோய்க்கான காரணம் தெரியும். பெரும்பாலான நோயாளிகள் கேட்கறது என்னன்னா கேன்சருக்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. இந்த புற்றுநோய் வரதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி இந்த உடம்புல வந்ததுக்கு அப்புறமா, உடம்புல நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கருப்பையில இருக்கும் பொழுது உடனே கேன்சரா மாறுறது கிடையாது. அது கேன்சரா மாறுறதுக்கு 10 to 20 வருஷம் ஆகும். சோ இந்த இடைப்பட்ட காலத்துல எப்பயாவது கருப்பை வாயை பரிசோதனை பண்ணி பார்த்தால் கூட அந்த கிருமி இருந்ததுன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை ஏதாவது மாற்றம் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம கிட்ட இன்னொரு முறை இருக்கு, என்னன்னு கேட்டா தடுப்பூசி போடுறது. தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிருமி நம்ம உடம்புல வந்து 10 to 20 வருஷம் வேண்டாத விருந்தாலேயே தங்கி இருந்தா மட்டும்தான் கேன்சரா உருவாக்க முடியும். இடைப்பட்ட காலத்துல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதோட சண்டை போட்டு அந்த கிருமி போயிடுச்சு, உடம்புல கிருமிய கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த புற்றுநோய் வராது. இப்ப தடுப்பூசியே நம்ம 9 to 14 வயசு வரைக்கும் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உடம்புல இந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தி வருது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும் பொழுது அந்த கிருமிகளை நம்ம உடம்பு இந்த கிருமி வர சமயத்துல கிளியர் பண்ணிடுது. அதனால இந்த கிருமி நம்ம உடம்புல தங்காது, புற்றுநோய் வராது. அதனாலதான் இந்த தடுப்பூசியை எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 9 to 14 வயசு வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகளுக்கு தவறாம போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி புற்றுநோய் வரப்பட்ட பெண்கள் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1.25 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இந்தியால ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அத்தனை பேருக்கு அந்த நோய் எதிர்க்கிறதுக்கான சக்தி இல்லை. தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னா நோயை எதிர்ப்பதற்கான சக்தியை கொடுக்குது. அதனால இந்த புற்றுநோய் வர்றதுல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். ஒரு புற்றுநோயை ஒரு ஊசி மூலமா தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஊசியை போட்டுக்கிறத விட புத்திசாலித்தனமான வேலை எதுவுமே இல்லை. இந்த தடுப்பூசிக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஊசி போட்டாலும் ஊசி போட்ட இடத்துல லேசா வலிக்கிறது, செவக்கிறது, இது மாதிரி மற்ற தடுப்பூசிகளுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கோ அதே சைடு எஃபெக்ட்ஸ் தான் இந்த தடுப்பூசிக்கு இருக்கும். ஆனா எந்த ஊசியா இருந்தாலும் போடும்போது அந்த போட்ட இடத்துல வலி இருக்கும், அன்னைக்கு இல்ல அன்னைக்கு மறுநாள் இருக்கலாம், கொஞ்சம் சிவத்தல் இல்ல கொஞ்சம் வீக்கம் இதெல்லாம் இருக்கலாம். மற்றபடி இந்த தடுப்பூசினால மேஜரா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து கிருமியை நம்ம செலுத்தல உடம்புல. தடுப்பூசி அப்படின்னு சொல்லும் பொழுது கிருமியோட ஓடு பகுதி இருக்கு இல்லையா, அதைதான் நம்ம உருவாக்கி நம்ம உடம்புல செலுத்துறோம். அதனால கிருமி உடம்புல வந்து பரவுறதோ இல்ல அதிகரிக்கிறதோ இது மாதிரி ஒன்றும் ஆக முடியாது. இந்த தடுப்பூசினால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும்தான் உண்டு பண்ண முடியுமே தவிர நோயை உண்டு பண்ண முடியாது. ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த தடுப்பூசி நமக்கு தான் புதுசு. 2006 வளர்ந்த நாடுகள்னு சொல்றோம் இல்லையா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலயுமே இந்த தடுப்பூசியை அவங்களோட வேக்சின் அட்டைன்னு சொல்ற அந்த தடுப்பூசி அட்டையில இம்யூனைசேஷன் கார்ட்லயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கட்டாயமான தடுப்பூசியா இருக்கு, அங்கெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேல தடுப்பூசி போட்டதுனால 2006 ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க எங்க ஊர்ல இந்த வியாதி இல்லை அப்படின்னு சொல்ற ஊர்ஜிதமா சொல்ற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. நம்மளும் இப்ப நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளும் அந்த நிலையை எட்ட முடியும். நம்ம நாட்டிலையும் நம்ம கருப்பை வாய் புற்றுநோய் இல்ல, அந்த இன்ஃபெக்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ற நிலைமைக்கு நம்ம மாற முடியும். இந்த ஹெச்பிவியால வர கேன்சரே வெறும் அந்த வைரஸ்னால வர கேன்சர் மட்டுமே, கருப்பை வாய் புற்றுநோய் மட்டுமே இந்திய பெண்கள்ல 1.25 லட்சம் பேருக்கு இருக்கு. பெண்களுக்கு வர கேன்சர்ல மார்பக புற்றுநோய்க்கு அதிகப்படியா இருக்க புற்றுநோய் பாத்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் தான். அதனால இந்த தடுப்பூசி போட்டுக்கிறது நமக்கு பெருவாரியா நமக்கு உதவியா இருக்கும்.